பால்ல என்னடி கலக்குற? சொல்லுடி, என்ன கலந்த? ஹே பவானி, நீ இவளுக்கு குழந்தையா? ஏம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. தெரியாதும்மா. நைட்டு இவ உனக்கு போன் பண்ணி விஷம் வாங்கிட்டு வர சொன்னதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து பால்ல விஷம் கலந்து மதிய கொலை பண்ண பாக்குறீங்களா? பாடி. ஏய் மகிழ்னி, கைய விடு, இல்லன்னா அவ்வளவுதான். இந்த பாலை உன் வாயில ஊத்தி உன்ன கொன்றுவேன். மதிய கொலை பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருக்கியா? ஏற்காட்டுல வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா இந்த தடவை உன்னை விட மாட்டேன்டி. இப்பவே நான் எல்லாரும் முன்னாடியும் உன்னை நிறுத்தி நீ எப்பேற்பட்ட கொலைகாரின்னு நான் ப்ரூவ் பண்றேன். வா நீ முதல்ல. ஏய் என்ன விடு, விடு மகிழ்னி, இல்லன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. நீ வா. நீ தானே பாய்சன் வாங்கிட்டு வந்து கொடுத்த? இல்லம்மா எனக்கு ஒண்ணும் தெரியாதும்மா. செஞ்ச தப்பு ஒத்துக்கோ, இல்லன்னா ஜெயில் தான் உனக்கு. மா வேண்டாம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா, என்ன விட்டுருங்கம்மா. விட்ரி. ஏய் இப்ப என்ன விட போறியா இல்லையா? ஏய், உன்னை விடுறதுக்கான நைட்ல இருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இந்த வீட்ல இருக்கும் போதே என் ஃப்ரெண்ட கொல்ல பாப்பேன். இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடி. ஏய் வா, நீயும் வா. விட்ரி. ஏய் வான்னு சொல்றேன்ல, வா. வா மகிழ்னி, விடுன்னு சொன்னேன். கைய விட்ரி. விடு. ஏய் வாடி. ஏய் மதி, மதி, மதி சீக்கிரமா வா. என்னாச்சு மகள்? எதுக்கு இவ கைய புடிச்சு இழுத்துட்டு வர? சொல்லு, என்னாச்சு? என்னாச்சு மகிழினி? ஏய், எதுக்கு ஸ்வேதாவை இழுத்துட்டு வந்து இப்படி சத்தம் போடுற? என்ன இது? முதல்ல கையெடு. இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அப்படிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், அவ கைய பிடிக்க நீ யாரு? கையெடுன்னு சொல்றேன்ல. மகள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இவ நீ குடிக்க வேண்டிய பால்ல விஷத்தை கலந்தாடி. ஐயோ, அது குடிச்சிட்டு நீ சாகணும்னு பிளான் போட்டிருக்காடி. எதுக்கு இப்ப ஸ்வேதா மேல பழிய சுமத்துற? என் அண்ணன் பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அப்படின்னா நீங்களே இவ்வளவு விசாரிங்க, அப்பதான் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். என்ன ஸ்வேதா இது? என்ன நடந்தது? நீயே சொல்லு ஸ்வேதா. இவ சொல்றது உண்மையா இல்லையா? அட கடவுளே, இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா மகிழினி சொல்றது உண்மையா இருக்கும் போலயே. உண்மையிலேயே ஸ்வேதா மதிய கொல்ல ட்ரை பண்றாளா? அட கடவுளே, இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஸ்வேதா மகிழினி கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. இனி இவளால தப்பிக்கவே முடியாது. என்ன ஸ்வேதா அப்படியே நிக்கிற? அம்மா கேக்குறாங்கல்ல, நீ பால்ல விஷத்தை கலந்தே இல்லையா? சொல்லு, வாயை திறந்து. இவ இப்படி சொல்லுவா? அதான் இவ பால்ல விஷத்தை கலக்கும் போது நான் நேராவே பார்த்து இவள புடிச்சிட்டனே. ஏற்கனவே இவ ஏற்காட்டுல மதிய கொலை பண்ண ட்ரை பண்ணா. அத பத்தி சொன்னப்போ நீங்க யாருமே நம்பல. இப்ப வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு விஷத்தை வச்சு மதிய கொலை பண்ண பாக்குறா. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இந்த பவானி அக்காவை கேளுங்க. ஸ்வேதா, என்ன நடந்தது? இவ இவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றா, நீ அமைதியா இருக்க. நம்ம வீட்டுல இப்பெல்லாம் நடக்கும்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஸ்வேதா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உன் வாயாலேயே சொல்லு, பால்ல நீ விஷத்தை கலக்கலன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் பால்ல விஷத்தை கலந்தது உண்மைதான். பாத்தியா ஆதி, இப்பவாவது நான் சொல்றத நம்புறியா? ஸ்வேதா, என்ன இது? நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எது பண்ணாலும் அண்ணன் பொண்ணு தலையில தூக்கி வச்சுட்டா அண்ணன். இப்ப பண்ண காரியத்தை பாத்தீங்களா? மதிய கொல்றதுக்கு விஷத்தை கலந்துருக்கா. நீங்க அவளுக்கு கொடுக்குற இடம் தான் அவளை இந்த அளவுக்கு பண்ண தூண்டி இருக்கு. என்ன ஸ்வேதா இது? அத்தை, நான் விஷத்தை கலந்தது உண்மைதான்.
ஆனா இவங்க சொல்ற மாதிரி நான் மதிய கொல்றதுக்காக விஷத்தை கலக்கல. நான் விஷத்தை குடிச்சு செத்து போலான்னு முடிவு பண்ணி தான் கலந்தேன். ஸ்வேதா, என்னது இது? அப்படியே ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குது. இல்ல, இவ பொய் சொல்றா ஆதி. கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் வேற வழி இல்லாம தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்றா. இவள நம்பாத. அத்தை, நான் ராத்திரியே லெட்டர் எழுதி உங்க தலகாணி கடியில வச்சுட்டேன். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் எந்த லெட்டரையும் பார்க்கலையே. அப்படி அதுல நீ என்ன எழுதி வச்சிருந்த? முதல்ல போய் லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருக்கலாம்னு செக் பண்ணுமா ஃபர்ஸ்ட். அதை எடுத்து படிச்சா என்ன அதுன்னு தெரிய போகுது. ஆதி மதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஏன் கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா எப்படியாவது ஆதி மனச நான் மாத்திரலான்னு பார்த்தேன். ஆனா இப்ப வரைக்கும் ஆதி மதியத்தான் தன்னோட வைஃபா நினைக்கிறான். இதுக்கு மேல ஆதி எனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால என் உயிரை விடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஸ்வேதா, என்ன இது? எங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போலான்னு பாத்தியா? ஏய், இப்ப என்னடி சொல்ற? என்னோட ஸ்வேதா அவளை சாகடிக்க பால்ல விஷம் கலந்திருக்கான்னு நீ சொன்ன. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? இவ ஆதி மேல உயிரிய வச்சிருக்கா. நீங்க எல்லாரும் இங்க அடிக்கிற கொட்டம் தாங்க முடியாம தான் இவ சாக முடிவு எடுத்திருக்கா. இத பாருங்க, இனிமே யாராச்சும் இவள தப்பா பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன். பாத்தியாடா, இனிமேலாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, உன் மேல உண்மையான பாசம் யாரு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ. இங்க பாருமா, நான் தான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு நீ உயிரை விட துணிஞ்ச? ஸ்வேதா, இனிமே நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே கூடாது. வா, இனிமே இப்படி பண்ண மாட்டாத்தன்னு எனக்கு சத்தியம் பண்ணு.